என்ன சொன்னார் டேனியல்? இதே நிலைமை தான் அங்கேயும். அழாதீங்க. ராஜகுமாரன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். சினிமா எடுத்த ஒரே தப்பை மட்டும்தான் செஞ்சோம். அப்பா அதை பற்றி பேசினாலே அழுதுருவார். படம் போய் வேறு கதி இல்லைன்னு ஆனப்போ ஒரு ரேஷன் கடையை தொடங்கினார். வயசாகிற வரைக்கும் அப்போ தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போ நான் தான் அதை நடத்துகிறேன். கமலாலயம் புக் பப்ளிஷர்ஸ் குடோனில் அந்த படப்போட்டி இருக்குன்னு நம்ம CK சோமன் சொன்னான். நாங்கள் போய் அதை பார்க்கலாமா? அதுக்கும் அப்பாவுக்கும் இப்போ சம்மந்தம் இல்லையே. அது இப்போ அவங்களோடது. புக் டிப்போவை பூட்டினதும் அந்த பெட்டி எடுத்து அப்பா இந்த லாட்ஜி குடோனில் வச்சுட்டாரு. அப்பா இருந்த காலத்தில் அந்த சுந்தரராஜன் அடிக்கடி ஆளை அனுப்புவார். மெட்ராஸுக்கு அனுப்பி ஃபிலிம் க்ளீன் பண்ணணும்னு 1-2 தடவை அப்பாவே செலவு பண்ணி க்ளீன் செஞ்சாரு. இப்போ ரொம்ப நாளாக யாரும் அதை சீன்றதே இல்லை. இதான் பூனேல ஃபிலிம் ஆர்கியூஸ் ஸ்பீக்கன் ஆயிருக்கு. நம்ம சோம கடிதம் போட்டிருக்காரு. நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் ஒரு வேலை கொடுத்து ஆர்கியூஸை வாங்கிக்குவாங்க. எங்கள் கடந்து அழிஞ்சு போகிறதோட அது நல்லது தானே? இது சரித்திரம் தம்பி. காலம் போக போக தான் இதோட மதிப்பு நமக்கு தெரியும். பிரிண்ட் இப்போ பூனேல ஆர்கியூஸில் இருக்கு. 1-2 ரீலில் சின்னதாக பாதிப்பு இருக்கு. அதை சரி பண்ணிடலாமா? நல்லது. என்னை போல தானே ரொம்ப கஷ்டப்பட்டு சுந்தரராஜனும் அந்த சினிமா எடுத்தார். அவர் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இப்போவாவது ஒரு வேலை கிடச்சிச்சு. விகதகுமாரனுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு இல்லை டேனியல் சார்? பரவாயில்ல, எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. யார் மேலேயும் கோபம் இல்லை. என் மேலே தான் எல்லா தப்பும். பத்திரமா வைக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லையே. வயலார் ராமவர்மா இருக்காரா? இருக்காரு. 101. அவர் எழுதிட்டு இருக்காரு. தெரியும், வரேன்னு சொல்லியிருந்தேன். உள்ள வாங்க. ஓ, சேரங்காடனா? என்னையா புதுசாக ஏதாவது சினிமா செய்தி உண்டா? சொல்கிறேன். நீங்கள் எழுதுகிற மூடில் இருக்கீங்களோ? பரவாயில்லையா, பாட்டு எப்போ வேணாலும் வரும். சேரங்கோட எப்பாவது ஒரு தடவை தானே வர்ற. எழுதுறது எனக்கு ஒன்றும் புது விஷயம் இல்லையே. நான் அன்னைக்கு JC டேனியலை பற்றி சொல்லியிருந்தேன்ல. நிராகரிக்கப்பட்ட பாவம் மலையாள சினிமாவோட பிதாமகன். கலைஞர்களோட தலைவிதியாது. சமயம் கிடைச்சா நானும் உன் கூட ஒரு நாள் வரேன். எனக்கும் அவரை ஒரு தடவை பார்க்கணும். இப்போ அவருக்கு பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. இது அவர் சம்சாரம் எழுதின கடிதம். தயவு செஞ்சு படிங்க. டியர் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், சினிமாவோட சரித்திரம் புக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். என் கணவருக்கு பார்வை சரியில்லாததுனால நான் தான் படித்து காட்டினேன். இப்போ அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. தனக்கான வேலைகளை கூட அவரால் செஞ்சுக்க முடியலை. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கோம். கடவுளை வேண்டி கண்ணீரோட காத்திருக்கோம். நாம் இப்போ என்ன செய்யலான்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி விகதகுமாரனை பற்றி பேச நான் அந்த உதவாக்கிற செக்ரட்டரியும் முதலமைச்சரையும் போய் பார்த்தேன். 2 பேரும் விரட்டி விட்டாங்க. எனக்கு இதில் ஏதோ லாபம் இருக்கிற மாதிரியே அந்த ஆள் பேசுகிறாரு. நல்ல எழுத்தாளராகவும் பெரிய படிப்பாளியாகவும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மனித நேயமே இல்லை. இருந்திருந்தா இந்நேரம் அவருக்கு ஈஸியாக ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்கலாம். உங்களோட உற்ற நண்பர் தானே அந்த கல்ச்சுரல் செக்ரட்டரி. நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. நான் இன்னொரு வாட்டி கூட அந்த ஆளோட சேர்ப்பு நக்கிறேன். அவன் எல்லா விஷயத்துலையும் நல்லவன். ஜாதி விஷயத்தில் மட்டும் அவனை என்னால் இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல. அவனை திருத்தவும் முடியல. நான் வயலார் திருவேண்டத்துக்கு ட்ரங்க் கார்டு புக் பண்ணணும், அர்ஜென்ட்.
நம்பர் 2134 செக்ரட்டரியேட் பிபி கால் ராமகிருஷ்ணன். சேதுவோட புது படத்துக்கான பாட்டு அச்சனும் பாப்பையும். தேவராஜ் எனக்காக ஆர்மோனிய பெட்டியோட காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு போகணும் மதராசுக்கு. படிச்சு பாரு. മനുഷ്യൻ മതങ്ങളെ സൃഷ്ടിച്ചു, മതങ്ങൾ ദൈവങ്ങളെ സൃഷ്ടിച്ചു. മനുഷ്യനും മതങ്ങളും ദൈവങ്ങളും കൂടി മണ്ണു പങ്കുവച്ചു, മനസ്സു പങ്കുവച്ചു. சார் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? ராமவர்மா சொன்னா நான் கேட்பேன்னு தானே நீ அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண வச்ச. அப்புறம் என்ன சார், அன்னைக்கு நான் சொன்னதான் நீங்கள் கேட்கவே இல்லையே. ஐயோ, நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அந்த ஆளு பக்கவாக வந்து படுத்திருக்காரு, கஷ்டப்படுறாரு, எல்லாம் சரிதான். ஆனால் எந்த வகையில் கேரள சர்க்கார் அந்த ஆளுக்கு பென்ஷன் கொடுங்க, எப்படி உதவி பண்ணும்? அந்த ஆள் தமிழ்நாட்டுக்காரன் தானே, தமிழ்நாட்டை தானே வாழ்ந்துட்டு இருக்காரு அகஸ்தீஸ்வரத்தில். அந்த ஆள் வேணா தமிழ்நாடு சர்க்கார்ட்ட பேச சொல்லு. சார் அவர் பிறந்ததும் வளர்ந்ததும் அன்னைக்கு இருந்த திருவிதாங்கூரில், கன்னியாகுமரி வேற அன்னைக்கு கேரளாவாக தானே இருந்துச்சு. காலேஜ் படித்ததும் சினிமா எடுத்ததும் திருவனந்தபுரத்தில். இதெல்லாம் கூட விடுங்க, மலையாளத்தில் தானே அவர் சினிமா எடுத்தார். மலையாளத்தில் சினிமா படம் எடுத்த அவருக்கு தமிழ்நாடு சர்க்கார் எப்படி சார் பென்ஷன் கொடுக்கும்? அப்படின்னா மார்த்தாண்ட வர்மாவோட பிரிண்ட் எடுத்து வந்த மாதிரியே இவருடைய சினிமா பிரிண்டையும் கொண்டு வா, அப்போ பார்க்கலாம். அது இல்லைன்னு தான் அன்னைக்கே நான் சொன்னல சார். பின்னனே செய்யறது, நான் இங்கேருந்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாலும் சிஎம் ஆஃபீஸ் போய் அதே மாதிரி திரும்பி வரும். ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது வெட்டி நியாயம் பேசி மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறீங்களா சார்? எடுத்துட்டு போய். அந்த ஆளு செத்து போனதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் அவர் அங்கீகரிப்பீங்க. அப்படித்தானே செய்வோம், அதான பழக்கம். இப்படி அவஸ்தையில கிடக்கும் போது கூட பிள்ளைங்க யாரும் பக்கத்துல இல்லையே டேனியல். பரவாயில்ல, அவங்களுக்கு பாசம் இல்லாம இல்லை, வரத்துக்கு நேரம் இல்லை. போகட்டும், யார் இல்லைனாலும் நான் கூட இருக்கேன்ல. உன் கண்ணுக்கு தெரியுதா ஜானட்டு, கேபிட்டல் ஹால் இது. ஸ்கிரீன்ல எழுத்துக்கள் காட்டுறது தெரியுதா? விகதகுமாரன். கண்ணுக்கு தெரியுதா ஜானட்டு? Daniel. Daniel. பல உன்னதமானவங்க வாழ்க்கையில் நடந்தது தான்
ஜேசி டேனியல் வாழ்க்கையிலையும் நடந்தது. வாழ்ந்த காலத்தில் மதிப்பில்லாமலும் புறந்தள்ளப்பட்ட நிலையுமான கதை தான் டேனியலை பற்றி சொல்கிறதுக்கு இருக்கு. அந்த கலைஞனை என்னைக்காவது அங்கீகரிக்கும் ஒரு காலம் வருங்கிற நம்பிக்கையில் தான் அவரோட மரணத்துக்கு அப்புறமும் நான் என் முயற்சியை தொடர்ந்தேன். இறுதியாக கேரளா ஸ்டேட் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்தாபிதமாகிற சந்தர்ப்பத்தில் தான் ஜேசி டேனியலை மலையாள சினிமாவின் தந்தையாக கேரள அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. விகதகுமாரன் மலையாளத்தின் முதல் சினிமா ஆனது. ஒரு வருஷத்துக்கு 100க்கு மேலே சினிமா வந்தும் தேசிய சர்வதேச விருதுகளால் நிரம்பிய மலையாள சினிமாக்கள் உலகம் முழுவதும் அங்கீகரிக்க செய்த போதும் நாம் வாழ்ந்த காலத்திலேயே மலையாள சினிமாவின் பிதாவும் முதல் கதாநாயகியும் வாழ்ந்து கொண்டிருந்தது நம்மில் பலருக்கு தெரியாமல் போனது. இன்று ஜேசி டேனியலை பற்றி பிரசித்தி பெற்ற ஃபோட்டோகிராஃபர் ஸ்ரீ ஆர் கோபாலகிருஷ்ணன் டைரக்ட் செய்த டாக்குமெண்ட்ரி திரையிடப்படும் இந்த வேளையில் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அழைப்பிற்கிணங்கி இங்கு வந்திருக்கும் ஒரு சிறப்பு விருந்தினரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஜேசி டேனியலின் இளைய மகன் ஸ்ரீ ஹரிஸ் டேனியல். நம்மிடையே பேச நான் ஹரிஸ் டேனியலை அழைக்கிறேன். அப்போட பேருக்கு நீங்கள் கைதட்டுறப்ப என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஜேசி டேனியலோட இளைய மகன் தான் நான். அப்பா விகதகுமாரன் எடுக்கும்போது நான் பிறக்கலை. மெட்ராஸில் சினிமா எடுக்கிறன்னு போய் ரொம்ப நஷ்டப்பட்டு சினிமாவையும் டென்டல் ப்ராக்டிஸையும் விட்டுட்டு வீட்டோட ஒரு மூலையில் சரிஞ்சு கிடந்த ஜேசி டேனியலை தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னென்னு தெரியல, என்ன எதுவும் செஞ்சாரான்னு தெரியல. அப்பா கிட்டேருந்து விலகி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருந்தது. அப்பா மனசை புரிஞ்சுக்கவும் நான் எந்த முயற்சி எடுக்கல. அப்பா உருவாக்கின சினிமாவோட ஒரு துண்டாவது இருந்திருந்தா சேலங்காடு சார் சொன்ன மாதிரி வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அப்படி இருந்திருந்தா அவர் மரணத்துக்கு முன்னால் அவரோட மகத்துவம் எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்பாவை பற்றி தெரியாத போல் அந்த சினிமாவோட மகத்துவம் சின்ன வயசில் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஒரு 6 வயசுக்காரனோட அறியாமல் தான் அந்த சினிமாவோட ஒரு துண்டு ஃப்ரேம் கூட கிடைக்காம போனதுக்கு காரணம் அப்பா இல்லை, வேற யாரும் இல்லை, நான் தான். நான் தான் அந்த ஃபிலிம் சூரில் அழைச்சி சாம்பலாக்குனது. அந்த 6 வயசுக்காரனோட பாலிய கால விளையாட்டு இவ்வளோ பெரிய குரூர விளையாட்டு இருக்கும்னு அப்போ எனக்கு தெரியல. வாழ்க்கையினோடையும் சினிமாவோடையும் உண்டான விரக்தினால அப்பா அன்னைக்கு ஒரு பார்வையாளன் போல் அதை பார்த்துட்டு இருந்தார். என் சின்ன வயசுக்கு ஒரு மன விளையாட்டை நினைக்கும் போது நான் செஞ்ச அந்த மிகப்பெரிய தவறுக்கு நான்
அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மலையாள சினிமா உலகத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.